ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன், தோட்டத்தில் விளைஞ்சது. இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம நிறைய முறையில் சமைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு டைப்பில் எப்படி சமைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் வீட்டில் எப்படி சமைப்பேனோ அந்த மாதிரி சொல்லித்தரேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ரொம்ப சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டுலன்னா அந்த கத்திரிக்காய் கருப்பாயிடும். தண்ணியில் போட்டு வச்சிடணும். நம்ம என்ன சமைக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிடணும். லாஸ்ட்டாக தான் கத்திரிக்காய் அரியணும். எல்லாமே சமைக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கத்திரிக்காயை அரிஞ்சு எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க போகிறேன். பாருங்கள், எப்படி செய்ய போகிறேங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது கூட்டு தான் செய்ய போகிறோம், கத்திரிக்காய் கூட்டு. அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டேன், அரைச்சி வச்சிட்டேன். எல்லாமே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதனால் எண்ணெய் ஊற்றின உடனே எண்ணெய் பாயில் ஆகக்கூடாதுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சமைக்கிறீங்கன்னா எண்ணெய் பாயில் ஆகக்கூடாது. அதிலேருந்து புகை வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி சமைச்சா தான் கசக்காமல் இருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெயில் சமைக்கும்போது கசக்கும். எண்ணெய் ஊற்றின உடனே நான் வெங்காயத்தை போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். நல்லெண்ணெயில் சமைக்கும்போது கசப்பு எப்படி சிறுங்கசப்பாக இருக்கும், அந்த கசப்புக்குள்ளே வராது. உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், பூ பட்டை ஒரு 4 பூ, ஒரு பீஸ் பட்டை, இதை எடுத்து நம்ம இடிச்சிக்கலாம். அதோட பூண்டும் சேர்த்து இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி இடிச்சிக்கலாம். இது மாதிரி அப்பப்போ பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டு நம்ம பூண்டு விழுதை எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி ஆட் பண்ண தேவையில்ல. இஞ்சி ஆட் பண்ணால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது கிடையாது. பூண்டு மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணுவேன். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அதே மாதிரி இதுக்கு தக்காளியும் போட தேவையில்ல. தக்காளி போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் காய் தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நம்ம எப்போ செய்கிற மாதிரி மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. கத்திரிக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்துடணும். நல்லா வெந்துடணும். நல்லா வதங்கும் போதே நல்லா வெந்துடும். அப்படி வேகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக சோம்பு வறுக்க வேண்டாம், அப்படி சோம்பை போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்றேங்க. அது வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகணும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது, சீக்கிரம் எடுத்துடணும். அதனால் முதல்ல காய் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகா பொடியெலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வெந்துடணும். காய் போட்டவுடனே காய், உப்பு, மஞ்சள் இதோடய நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். கரம் மசாலா, கறி மசாலா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கிளறிட்டு
நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை வந்து ஊற்றி நல்லா பாயில் ஆக தேவையில்லை. கொஞ்சம் நேரம் பாயில் ஆனாலே போதும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்லை. தேங்காய் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டிங்க. ஏன்னா தேங்காயில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும். அதனால கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வதக்கினா போதும், பாயில் பண்ணால் போதும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. மூடி வச்சு ஒரு கொதி வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி சாப்பிட்லாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உப்பு வந்து மீடியமான உப்பு போட்டுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம வந்து பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் சேர்த்து எப்படி வந்து கத்திரிக்காய் கடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய மெத்தடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு அடித்த உடனே வரமிளகா ஆட் பண்ணுங்கள். வரமிளகா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா ஆட் பண்ணால் வரமிளகா நல்லா செவக்க வறுக்கணுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு தக்காளி பழம். 2 தக்காளி பழம். நீங்கள் எத்தனை தக்காளி பழம் வேணாலும் ஆட் பண்ணலாம். 2, 3, 4 இப்படி எத்தனை ஆட் பண்ணாலும் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கடைஞ்சி எடுக்கும்போது தக்காளி பழம் ஆட் பண்ணோன்னு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வணக்கும்போது அந்த தக்காளியினுடைய தண்ணிலாம் இறங்கி அந்த பச்சை வாடை போன உடனே நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். காய் ஆட் பண்ணோன்னு நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணோம்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கணும். மஞ்சள் பொடி, இதுக்கு நான் பாசிப்பருப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு நல்லதும் கூட, பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி செய்கிறேன். பாசிப்பருப்பு ஏற்கனவே நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது சீக்கிரம் வெந்துடும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டால் புளி தேவையில்லை. இல்லைனா வந்து லைட்டாக புளி வந்து அப்படியே போட்டுடலாம். நம்ம கரைச்சி விடணும்னு இல்லை. அப்படியே புளியை வந்து அப்படியே கரைக்காமலே அப்படியே சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து போட்டு நம்ம வந்து அப்படியே கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா இப்போ வெந்துருச்சு. லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணி நம்ம அப்படியே வந்து மத்தை போட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் கடைய முடியல, சரியாக கடைய வரல. அதனால் நம்ம கீழே எடுத்து வச்சு நான் எப்பவும் கடையிற மாதிரி கடைய போகிறேன். கீழே பாருங்கள், ஒரு கார்னரில் வச்சுட்டேன். கார்னரில் வச்சுட்டு முன்னாடிக்கு முன்னாடி ஒரு கட்டை ஒன்று நான் முன்னாடி வச்சுட்டு நம்ம கடைஞ்சோம்னா அது நகராமல் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா மயஞ்சிடுச்சு.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம், நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம பாருங்கள் 2 இது ரெடி.